எல்லாருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசு. பாருங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம யாருமே இல்லை. ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட தான் எல்லாரும் இருப்போம். அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாருமே கிடையாது. சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப ஓவரா இருக்கும், பெரிய க்ரௌடே இருக்கும். சிலருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சின்னதோ பெருசோ எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆனா ஃப்ரெண்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபினிஷன் என்னது அப்படின்னு சொன்னா, ஜீவனை கொடுக்கிற அன்பு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு உயிரே கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அது கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப். இயேசு தன்னுடைய சீஷர்களை வந்து ஒரு ஃப்ரெண்டை போல தான் பார்த்தாரு, ஃப்ரெண்டை போல தான் நடத்தினாரு. பாருங்க, வெறும் 30 வெள்ளி காசுக்கு யூதாஸ்ங்கிற ஒரு சீசன் வந்து இயேசுவை காட்டி கொடுத்தான். பேதுருன்ட்டு ஒரு சீசன் இருந்தான் பாருங்க. அவன் 3 முறை இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிட்டான். மற்ற 26:56 பிற்பகுதியில் எப்படி சொல்லியிருக்குது, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை வந்து சிலுவையில் அறையப்படும்படிக்கு கொண்டு போகும்போது சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை விட்டு ஓடி போறாங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு திரும்ப உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த சீஷர்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார். அவங்க மேல எந்த கசப்பும் இல்லை. அவங்கள திரும்பவும் ஏற்றுக்கொள்றார், அவங்களை திரும்பவும் வழி நடத்துறார். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விட்டுட்டு போறது இல்லை. இவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறது இல்லை. பாருங்க, நமக்கும் கூட பாருங்க இயேசுவை போல நிறைய டைம்ல ரிஜெக்ஷன் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல. சில ஃப்ரெண்டு நான் அவன் கூடயே இருப்பேன்ற சொல்லுவாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, இயேசு வந்து நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாரு. ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னா, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ஏற்கனவே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னுடைய சார்பாக உங்களுடைய சார்பாக கல்வாரி சிலுவையில மரித்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டு அவர் இப்பொழுது பரலோகத்திலே இருக்கிறார். அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இவர் தான் நம்முடைய ஃப்ரெண்டு. பாருங்க, இவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ நிறைய பேர் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இவர் உங்களுடைய நல்ல நண்பராக இன்றைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பார். இந்த ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. அவர் உங்களிடத்தில் பேசுவதை நீங்கள் காண்பீர்கள். இது ஏதோ ஒரு மதம் இல்லை, இது ஏதோ ஒரு 10-11 உள்ள ஒரு காரியம் கிடையாது. பாருங்க, இது வந்து ஜீவன் உள்ள தேவனுடைய உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இயேசு வந்து நம்முடைய நண்பராக இருக்க விரும்புகிறார். பவுல் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் ரோமர் 18:36 வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி எழுதுறார். அதை சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த அன்பு வந்து மாறாத அன்பு. பாருங்க, பிரிக்க முடியாத அன்பு. இயேசுடைய அன்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை போல உள்ள ஒரு அன்பு. இயேசுவை போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் இந்த பூமியில எங்கே தேடினாலும் கிடைக்காது, பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் மட்டுமே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இயேசு உங்களுக்கு நல்ல நண்பர். அவர் உச்ச துணையாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில பேர் இந்த இயேசுவை வேணான்னு சொல்லி தள்ளி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். திரும்பவும் இந்த இயேசு உங்களை அழைக்கிறார். இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்கில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையா? இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஆண்டவரே நல்ல நண்பராக நீர் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். பிதாகிய தேவனே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அறிகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். இயேசுவை ஆண்டவரே நல்ல நண்பர்களாக ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் ஆண்டவரே எங்களை அரவணைக்கிறீர் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையும் கொடுத்திருக்கிறீர் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. நீர் ஆண்டவரே எல்லா காலத்திலும் எங்களை சிநேகிக்கிறவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம்.
நீர் ஆண்டவரே இப்பொழுது எங்களோட கூட இந்த பிரேயர்ல இணைஞ்சிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களோடு கூட பேசுவீராக. தேங்க்ஸ் லார்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவரே அவர்களுக்கு உறுதிப்படுத்துவீராக கர்த்தாவே. இந்த கிரேட்டர் லவ் ஆண்டவரே அவர்களுக்கு தெரிவிப்பீராக. அவர்களோட கூட இருந்து அவர்களை நடத்துவீராக கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நேரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.